கிட்டத்தட்ட 11,000 ரஷ்ய இராணுவ வீரர்கள், அதிநவீன வெப்பன்ஸ், இது எல்லாத்தையும் விட இன்னும் சஸ்பென்ஸாக இருக்கக்கூடிய இன்னொரு படையையும் பெலரஸ் பக்கமாக இறக்கியிருக்காங்க ரஷ்யா. நானும் பெலரஸும், ரஷ்யாவும் பெலரஸும் ஒரு பெரிய மிலிட்ரி ட்ரில்லில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த அறிவிப்பு கண்டிப்பாக பல நாடுகளுக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே ஜெர்மனி பக்கமாக வந்திருக்காங்க. அமெரிக்காவினுடைய டாப் கமாண்டர் ஆஃபீஸர் ஜெர்மனியில் நிறைய உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் ட்ரைனிங்கில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங் எப்படிலாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதை கண்காணிப்பதற்கும் ப்ளஸ் இன்னும் பல டீலில் கையெழுத்து போடுவதற்காகவும் இந்த கமாண்டர் ஆஃபீஸர் வந்தார் அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக வெளியில் வந்திருக்கு. ஜெர்மனிக்கு ஒரு ஓரமாக ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆகிட்டே இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஆஸ்திரேலியா இன்னும் பல நாடுகள் ஒன்றிணைந்து இப்போ உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இது வழியாக டாவோஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் உக்ரைன் தான் மெயின் டாப்பிக்காக பேச போகிறாங்களாம். இதே மாதிரி பல அப்டேட்ஸ் இருக்குது. எல்லா அப்டேட்ஸையும் பார்த்துடலாமா? ஆஸ்திரேலியாவினுடைய மிலிட்ரி பர்சனல்ஸ் எங்கே வரப்போகிறாங்க அப்படின்னா யூகேக்குள்ளே வரப்போகிறாங்க. யூகேக்குள்ளே அவங்களுக்கு என்னப்பா வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யூகே தான் ஆல்ரெடி கொஞ்சம் ஏவுகணைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சில பல நாடுகளுடைய டெக்னாலஜி எல்லாமே உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்காக, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்காக அவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே யூகேயில் கொடுக்கப்பட்டு வருது. ஸோ யூகேயில் இப்படியான இராணுவ வீரர்களுக்கான அந்த ட்ரைனிங், உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கான ட்ரைனிங்கில் ஆஸ்திரேலியாவினுடைய இராணுவ வீரர்களும் அந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இப்படி உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை பலம் பொருந்திய ஒரு வீரர்களாக மாற்றி விடலாம் அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியா யூகே போடக்கூடிய ஒரு கணக்கு. இந்த கணக்கு கூடவே ஆஸ்திரேலியாவிலேருந்து அப்போனா ஏதாவது அதிநவீன இந்த ஆயுதங்கள் கிடைக்க போகிறதா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி மட்டும் உக்ரைனுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது உருவாக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க வைத்திருக்கிறது. அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது ஜெர்மனியை பற்றி தான். ஜெர்மனி நான் உங்களுக்கு கவச வாகனங்கள் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கவச வாகனங்கள் மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு பீரங்கிகளும் தரேன்ப்பா. ஃப்ரான்ஸு தராங்கங்கிற, போலந்து தராங்கங்கிற, நான் தரமாட்டேனா அப்படின்னு சொல்லி ஜெர்மனி கேட்டுட்டாங்க. அப்படின்னா தாயேன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் திரும்ப கேட்டுட்டாங்க. என்னப்பா பொசுக்குன்னு கேட்டுட்டேன், நான் சும்மா தானப்பா சொல்லியிருந்தேன், எதுக்கும் நான் என் இன்வென்ட்ரி லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாக்கில் எவ்வளோ பீரங்கிகள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, இப்போதைக்கு எங்களால் பீரங்கிகள் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுப்பதற்கு 2024 வரை ஆகலாம். இன்னும் 1 வருடங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பிற நாடுகளிடமிருந்து பீரங்கிகள்லாம் வாங்கிக்கோங்கப்பா, எங்களை கேட்காதீங்கப்பா, மீதம் இருக்கும் வெப்பன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெர்மனி என்ன செய்கிறாங்க, இந்த அறிவிப்பை கொடுத்த உடனே உக்ரைனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னப்பா கொடுக்குறேன்னு சொல்கிற, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற, மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்கிற, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற, இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேலே எல்லாருமே, அதுவும் உக்ரைனை சார்ந்த பல நபர்களும் ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறதுனால தான் எங்களுக்கான உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்ல, அதை பல நாடுகள் கேட்க ஆமான்னு சொல்ல, ஸோ அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நான் வேலையை விட்டு ராஜினாமா பண்ணுறேன்டா, ஆளை விடுங்கடா சாமிகளா அப்படின்னு சொல்லி அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லை, பீரங்கிகள் கிடைக்குமா கிடைக்காதா இந்த யோசனையிலேயே உக்ரைன் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தெரியும் அடுத்ததாக நடக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது வின்டர் முடிஞ்ச உடனே பெரிய அளவு பீரங்கிகள் யுத்தம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த பீரங்கிகள் யுத்தத்தினால தான் இப்போ ரொம்ப பெரிய அளவில் பயந்துருக்காங்க உக்ரைன். இந்த பீரங்கிகள் யுத்தம் நடந்தது என்றால் அதிநவீன பீரங்கி எல்லாமே இப்போ ரஷ்யாட்ட இருக்குது, நமக்கும் தேவை பீரங்கிகள் தான். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்துக்கான பீரங்கிகள், அதை வச்சு இங்கே எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதும், அப்படி செய்ய முடியாத ஒரு தருணத்தில் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையிலும் உக்ரைன் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. KH-22 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வச்சு நிப்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வீழ்த்தினார்கள் ரஷ்யா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் அக்யூரசி அப்படிங்கிறது இந்த ராக்கெட்டுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 600 மீட்டர்லாம் தள்ளி போய் விழும். ஆனால் இந்த ஆயுதத்தை தடுப்பதற்கான எதிர் ஆயுதம் யார்கிட்ட இல்லை, உக்ரைன்கிட்ட இல்லை. இதுதான் இப்போ பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன்டா இப்போவே அவங்க சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்துக்கான அந்த KH-22 போட்டு தள்ளிட்டு இருக்காங்கயா, இன்னும் என்னென்ன ஏவுகணைகள் வச்சுருக்காங்களோ ராக்கெட்டை வச்சுருக்காங்களோ தெரியலைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பழைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யா உபயோகிப்பார்கள் அப்படிங்கிறத யாருமே யோசிச்சு பார்க்கல. ஸோ பழைய வெப்பன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை தடுப்பதற்கு இவங்ககிட்ட இருக்கிறது என்ன தான், ஏர்க்ராஃப்ட், ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் தான்.
ஸோ ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப விலை கொடுக்கணும், முடியாது. உக்ரைனுக்கு யாரும் தரவும் மாட்டாங்க. இன்னும் பேட்ரியட் மிசைல்ஸ் வந்து சேரலை. அதுலேயும் நல்ல ஒரு அப்டேட் இருக்குது பாருங்கள். அமெரிக்கா என்ன சொன்னாங்க, ஓரிரு வாரங்களில் பேட்ரியட் மிசைல்ஸ் அனுப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னதாக ஒரு டிலே இருக்குது, 2-3 இடங்களில் சைன் கிடைக்கல, நாங்கள் சீக்கிரமாக அனுப்பிடுறோம், அதுவும் வாட்டர் வழி தான் வரணும். யூகே நிறைய சொல்லியிருந்தாங்கல்ல, யூகேனுடைய கடற்படை தயாராக இருங்கள், ஏன்னா பல உதவிகள் இந்த கடற்படை வழியாக கடல் வழியாகத்தான் போகுது, அதை ரஷ்யா தடுத்துடக்கூடாது, ஸோ நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ கடல் வழியாகத்தான் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பேட்ரியட் மிசைல்ஸும் போகுது. அப்படி போகக்கூடிய அந்த வெப்பன்ஸை யாரும் எடுத்துடக்கூடாது, அங்கே பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க. பட் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிப்பதற்கு ரஷ்யா போடக்கூடிய கணக்கு இன்றும் தொடர்கிறது என்று சொல்லலாம். ஜெலன்ஸ்கி அவர்களும் ஜெர்மனியினுடைய பிரசிடென்ட் அவர்களும் பேசிக்கொண்டார்கள். என்னப்பா இப்படி சொல்லிட்டேப்பா, எங்களுக்காக ஏதாவது செய்யப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டதாகவும், சீக்கிரமாக சுமூகமான ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய பிரசிடென்ட் சொன்னதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யூகேனுடைய ஃபாரின் செக்ரட்டரி, நாங்கள் ரொம்ப ஹெவி வெப்பன்ஸ் எல்லாமே உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம், இது ஒரு மெசேஜ், ரஷ்யா நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த மெசேஜ் உனக்கு தான், என்னானாலும் சரி நாங்கள் உக்ரைன் கூட நிற்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜ் தான் இது அப்படின்னு சொல்லி யூகேனுடைய ஃபாரின் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க. யூகேனுடைய ஃபாரின் செக்ரட்டரி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள்லாம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் ஒன்றிணைய வேண்டும், மறுபடியும் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படணும், மறுபடியும் உக்ரைனுக்கு ஆதரவாக நம்ம வெப்பனை கலெக்ட் பண்ணணும், ஃபண்டை கலெக்ட் பண்ணணும், இது எல்லாம் நம்ம செஞ்சாகணும், எல்லோரும் முன்னோக்கி வாங்க, எல்லோரும் உதவி செய்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. ஆல்ரெடி டாவோஸில் ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு நடைபெற போகுது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் மெயின் டாப்பிக்கே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான். அதுலேயும் மெயினாக உக்ரைனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வின்டருக்கு பிறகு இங்கே வரக்கூடிய தாக்குதலுக்காக அனைத்து நாடுகளும் அவங்கவுங்க தயாராகிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பட்டியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ஆஸ்திரேலியன் ஓப்பன். இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நாடுகள் எல்லாமே பங்கு பெறுவார்கள். ஆனால் இங்கே ரஷ்யாவினுடைய கொடியோ பெலரஸினுடைய கொடியோ அந்த டென்னிஸ் விளையாட்டில் காண்பிக்கக்கூடாது, ஸ்டேடியத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. என்னடா விளையாட்டில் அரசியலை புகுத்திட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லும்போது, தாலிபன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தாலிபன்களுடைய கிரிக்கெட் மேட்ச்சில் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது, அதை ஏன் விளையாட்டில் அரசியல் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தாலிபன்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பல நபர்களும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவினுடைய பெலரஸினுடைய விளையாட்டு வீரர்கள் என்ன செய்தார்கள், அவங்களுக்கே நீங்கள் தடை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க மறந்து விடுகிறார்கள். ஏன்னா அவங்க கிட்ட அட்லாஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு பதில் இருக்கும், அவங்களை விளையாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா இசட் காணிப்பாங்கயா, இசட் காணிச்சா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு அர்த்தம்ப்பா அப்படிங்கிறது தான். எங்கள் உக்ரைன் நீங்கள் தெளிவாக எல்லா நாடுகள்ட்டையுமே கோரிக்கை வைக்கும்போது இவன் இசட் காண்பிக்கிறதுனால ரஷ்யாவினுடைய ஆதரவு பெருக போகுதா அப்படின்னு கேட்டால், கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடும், நம்பித்தான் ஆகணும். முன்னாள் வேக்னார் குரூப்பினுடைய கமாண்டர் ஆஃபீஸர் நேராக நார்வேட்ட போய் எனக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா, நான் தெரியாமல் நிறைய தப்புகளை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே குடிபெயர்வதற்கான அனுமதியை கோரியிருப்பதாகவும், அந்த அனுமதியை சீக்கிரமாக நார்வே நாடு அதை பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா நம்ம ஊர்லேயே நிறைய அரசியல் நாடகங்கள்லாம் நடக்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரி அரசியல் நாடகங்கள்லாம் நடக்காமல் இருந்தால் எப்படி, நடக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், 50-50 சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. உக்ரைனுடைய பிரசிடென்ட்டினுடைய அட்வைசர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. என்னப்பா திடீர்னு ஒரு பதவியை ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நிப்ரோ அப்படிங்கிற இடத்துல பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபைட் நடந்துச்சு, ஒரு ஏவுகணை KH-22 அப்படிங்கிற ராக்கெட் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னால் தான், அதை என்னால் தடுக்க முடியல, அதனால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்ததான் புட்டின் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்க போகிறாராம். அவங்களுடைய இராணுவம், அதாவது ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை 15 லட்சமாக உயர்த்திடலாம் அப்படிங்கிறதுக்கு தான். 15 லட்சம்னா நம்ம முதல்ல சொன்ன கணக்கு, 5 லட்சம் புதிய ராணுவ வீரர்கள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான சட்டத்திட்டத்தை எல்லாமே யார் மாற்றிட்டாங்க, ரஷ்யா மாற்றி விட்டார்கள். ஸோ சீக்கிரமாக ரஷ்யாவினுடைய இராணுவத்தில் 2023 2026க்குள்ளே பல மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த மாற்றம் ரஷ்யாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னும், ரஷ்ய மக்களுக்கு தேவையான செக்யூரிட்டி எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் புட்டின் அவர்களுடைய வாக்குறுதியாக இருக்குது. ஸோ இது எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரியான பிளானை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் போட போகிறார்கள், அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை லெவல் US டெலிகேஷன் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு மீட்டிங் அடிக்கடி நடக்காது. ஆல்ரெடி ஒரு 7 நாளைக்கு முன்னாடி CF-17 அப்படிங்கிற விமானத்தை வச்சுலாம் பெரிய அளவு ஏர்லிஃப்ட்லாம் செஞ்சு பார்த்தாங்க அமெரிக்கா.
அந்த அளவுக்கான ஏர்லிஃப்ட்லாம் இவங்க செஞ்சு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஸோ அமெரிக்காவுக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை தெரிகிறது, இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய யுத்தம் நடக்கும், அந்த நேரத்தில் நம்ம இப்படிலாம் ஏர்லிஃப்ட் பண்ணணும், எதுக்கு நம்ம அதெல்லாம் சேகரித்து வைத்து பார்த்துக்கொள்வோம், ட்ரைனிங் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹை லெவல் மீட்டிங் வேறு அமெரிக்காவில் ஓடிட்டுருக்கு. ஜோ பைடன் அவர்களுக்கு வேறு அவருடைய மவுஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் ஜோ பைடன் அவர்களுடைய கட்சி ஜெயிக்குமா என்பதே இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ அமெரிக்க மக்களுக்கு ஜோ பைடன் அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தேவை. அந்த பூஸ்ட் ரஷ்யா உக்ரைனாகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றம் நல்லா இருந்துச்சுன்னா, அமைதியாக இருந்துச்சுன்னா நல்லது, அச்சுறுத்தலாக இருந்துச்சுன்னா அதுவும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.